ஃபியூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். இன்றைய காணொளியில் 2025 ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது, என்ன பலன், என்ன மாற்றங்கள் என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். அப்போது புதன் வலிமையாக இருக்குது. யாரோட சேர்ந்துருக்கு? குருவோட சேர்ந்துருக்கு, உங்கள் ராசிநாதனோட சேர்ந்துருக்கு. அப்போ ராசிநாதன் புதன் பகவான் இணைவு பெற்று 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் சிறப்பு பெறும். அப்போது உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாகும், உங்களுடைய செயல்திறன் அதிகமாக இருக்கும். தொழில், வேலை, வியாபாரம் சம்பந்தப்பட்ட என்ன ஓட்டங்களை கொடுக்கும். நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது. என புதன் என்கின்ற புத்திசாலித்தனம் மிக்க கிரகம் உங்கள் ராசியோடு இணைந்து உங்கள் லக்னத்தை பார்க்குது. அப்போ உங்களை உயர்த்துவதற்கு ரெடியாக இருக்கிறது. உங்களுடைய தனித்துவம் செயல்படுத்தக்கூடிய தன்மை, அதாவது 1-4 அதிபதியான குரு பகவான், 7-10 அதிபதியான அந்த புதன் பகவான் இணைவு பெற்று, அதாவது 1-4-7-10 அதிபதிகள் இணைவு பெற்றாலே ஒரு அதிர்ஷ்ட கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அதிர்ஷ்ட கேந்திர தன்மையில் இந்த மாதம் சிறப்பு பெறும் பொழுது உங்களுடைய தனித்தன்மை, உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய கௌரவம், உங்களுடைய பட்டம், பதவி, புகழ் கிடைக்கக்கூடிய தனி ஆளாக நின்று, அதாவது தனி மரமாக நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தனுசுக்கு அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகும். கடந்த சில மாதங்களாகவே சில தொய்வு இருந்தது, அது சரிப்பட்டு வரல. புதிய ஒப்பந்தங்கள் எதிர்பார்க்கிறேன், ஆனால் அது கிடைக்கலன்னா இந்த மாதம் எதிர்பார்க்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வெளிநாட்டின் மூலமாக தனவரவுங்கிறது இருக்கிறது. நல்ல நல்ல தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். வியாபாரத்திலும் புதிய யுக்திகளை கடைபிடிப்பீர்கள். அதாவது புதிய ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செயல்படுவீர்கள். ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த தனுசுக்கு நிச்சயமாக அமையும். வேலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வேலை சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்று அந்த உங்களுடைய 10ஆம் அதிபதியோடு இணைகிறது. அப்போ 9-10 அதிபதிகள் இணையும் போது தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது. ஒரு நல்ல பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அதாவது ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும். உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கும். நீங்கள் கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் திறம்பட செய்து மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த தனுசுக்கு அமையும். தனுசுக்கு தொழில், வேலை, வியாபாரம் ஏற்றம் தரக்கூடிய அமைப்பு, உங்கள் சக ஊழியர்களுடைய பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு, அவங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். அந்த ஒத்துழைப்போட உங்களுடைய செயல்பாடு திருப்திகரமாக இருக்கும். அப்போ இந்த மாதம் தனுசுக்கு சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடந்த 2 மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான தன்மை, 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு நீச்சமாக இருந்தார். ஸோ 5க்குரியவன் கொஞ்சம் வீக்காக இருந்தது. ஆனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக 7ஆம் தேதி, ஜூன் மாதம் 7ஆம் தேதி அந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு செல்லுது. ஸோ 5க்குரியவன் 9ஆம் இடத்தில் போகும்போது ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும். அதுவும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறதும் கூடுதல் சிறப்பு பெறும். அப்போது சுக்கிரன் 5ல் இருக்கிறது, ஒரு சுபகிரகம் ஒரு 5ஆம் இடத்தில் இருக்கும்போது குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். அதாவது குழந்தைகள், சுக்கிரன்னா சுகபோகங்களோட இருக்கக்கூடிய தன்மை,
தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வது, தன்னுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் செயல்படுத்தி கொள்வது. ஏன்னா குருவும் புதனும் இணைஞ்சு தான் இருக்கு. உங்க ராசியை பார்த்துட்டே இருக்கு. நீங்கள் நினைக்கக்கூடிய கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த கோர்ஸ் தான் எடுத்து படிக்கணுங்கிறது உங்க மனதில் ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கு பாருங்க. அது செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அதாவது உங்களுடைய ஆசைகள், ஆசைப்பட்ட கனவை நிறைவேற்றுவதற்கான ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்க போது. படிப்பு நன்றாக இருக்க போது. படிப்புக்கு பிறகு, அதாவது இப்போ ஒரு படித்து முடிக்க போறீங்கன்னா வேலையும் இம்மீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும். அதுவும் நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்வது நல்லது. குழந்தை பாக்கியம் சிறப்படையுமா? அதுக்கான அறிகுறி இந்த மாதம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீச்சமாக இருந்தது. கொஞ்சம் ஒரு வலி கம்மியாக இருந்தது. ஒரு கஷ்டப்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் இப்போ 5க்குரியவன் பாக்கியஸ்தானத்தில் போய் அமர போகிறாரே, உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கிடைக்க வேண்டுமே. அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த கொடுப்பினை என்பது இந்த ஜூன் மாதம் சிறப்பு பெறுது தனுசு ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா கடந்த ஒரு வருடமாகவே குழந்தை காரக கிரகமான அந்த குரு பகவான் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பு பகை ஸ்தானத்தில் இருந்தது. இப்போ 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறதும், லாபஸ்தானத்தை பார்க்கிறதும், உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறதும் இந்த தனுசுக்கு சிறப்பை கொடுக்கும். தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பு. 2 சுப கிரகங்கள், அதாவது லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தை பார்ப்பது, தன் வீட்டை தானே பார்க்குதல்லவா சுக்கிரன். அப்ப லாபஸ்தானாதிபதி வலுப்பெறுகிறது. உங்க ராசி அதிபதியான குரு பகவானும் அந்த லாபஸ்தானத்தை பார்க்குது. அப்போ மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த 11. அப்போ தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அப்போ லாபம் இருக்கு, ஆசைகளை நிறைவேற்றி கொள்வது, நல்லா இருக்கக்கூடிய சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது தனுசுக்கு. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த காலகட்டமாக அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக உண்டு. 100% திருமணத்துக்கு தனுசுக்கு உகந்த ஒரு காலகட்டம். ஏன் சொல்றேன்னா, திருமண ஸ்தானத்திலேயே குரு போய் உட்கார போறார். 7ஆம் அதிபதியான புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு வலிமையா உட்கார்ந்துருக்கு. குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப என்ன, குடும்பத்தில் டக்குன்னு நினைச்சக்கூடிய வரன், உங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வரன், உங்க மனசுக்கு பிடித்த வரன் அமையக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். அப்போ வரன் அமைவதற்கு எந்த தடையும் ஏற்படுத்த போவதில்லை. ஏன்னா கடந்த ஒரு வருடமாக குரு 6ல் இருந்தார். இப்போ 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த எதிர்ப்பு பகையெல்லாம் விலகிவிட்டது. சுவிச்சமாக கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு. குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தால், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்கக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாகவே இந்த ஜூன் மாதம் அமையப்பெறும். வெளிநாடு செல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு தேடி வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். 12க்குரியவன் செவ்வாய் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அதே சமயத்தில் 9 அப்படிங்கிறது தூரதேச பிரயாணத்தை குறிக்கும். அப்போ கடல் கடந்து செல்லக்கூடிய பாக்கியமும் இந்த தனுசுக்கு உண்டு. ஸோ யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லுவேன். தனுசு ராசினருக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போ தாயினுடைய ஹெல்த் விஷயத்தில் தான் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதாவது கொஞ்சம் ஹீட்டு உஷ்ணம் சார்ந்த சில தொந்தரவுகள் இருக்கும். தாய் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாயினுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் உகந்த தன்மை தான். ஏன்னா சனி எங்கே உட்கார்ந்து இருக்கிறதுனால என்ன உங்கள் நினைப்பில் என்ன ஓடும்னா, பழசு ஏதாவது வாங்கிக்கலாம், பழைய வீட்டை வாங்கி ஆல்டர் பண்ணிக்கலாம், அதனால் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். பழசு பழையது என்று சொல்லக்கூடிய கிரகம் சனியாக இருக்கின்றனால
பழைய வாகனத்தை வாங்கி புதுப்பித்துக் கொள்வதும் பழைய வீட்டை வாங்கி புதுப்பித்துக் கொள்வதற்கும் உகந்த அந்த எண்ண ஓட்டங்களை கொடுத்து அதை செயல்படுத்துவதற்கான ஒரு மாதமாக இந்த தனுசுக்கு நிச்சயமாக அமையும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஆக மொத்தம் இந்த மாதம் அதிர்ஷ்ட கேந்திரத்தில் இருக்கின்ற அதிர்ஷ்ட கேந்திரத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகங்கள் ஒன்றிணைந்து இருக்கக்கூடியதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படுத்தும். தனி ஆளாக தனி ஒருவனாக நின்று சாதனை புரியக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த ஜூன் மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு. இப்போ நம்ம பார்த்தது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன். ஒரு துல்லிய பலனை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.